ஆரம்ப காலத்தில் கண்டக்டராக இருந்த ரஜினிகாந்த் நடிகராக மாறியதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது அவரது நண்பர் ராஜ் பகதூர் என்பது நம்மில் பல பேருக்கு தெரியும். ஆனால் ரஜினிகாந்திடம் சொல்லப்படாத ஒரு முதல் காதல் கதையும் இருந்தது. ரஜினிகாந்த் கண்டக்டராக இருந்தபோது அந்த பேருந்தில் அடிக்கடி ஒரு பெண்ணை சந்தித்துள்ளார். ஒரு காலகட்டத்தில் இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்துள்ளது. இருவரும் ஒருவரை ஒருவர் உயிரினும் மேலாக நேசிக்க தொடங்கினர். நாடகத்தில் நடித்துக் கொண்டிருந்த ரஜினிகாந்த் அந்த பெண்ணிடம் என்னுடைய நாடகத்தை வந்து பார் என்று அழைக்க அந்த பெண்ணோ நாடகத்தில் ரஜினியின் நடிப்பை கண்டு வியந்து விட்டாராம். இதன் பின் ஒரு பிலிம் இன்ஸ்டிடியூட்டில் ரஜினிகாந்தை சேரச் சொல்லி அந்த பிலிம் இன்ஸ்டிடியூட்டில் சேருவதற்கான பணத்தையும் அந்த பெண் கொடுத்து உதவி இருக்கிறார். இப்படி நன்றாக சென்று கொண்டிருந்த ரஜினிகாந்தின் காதல் வாழ்க்கையில் இவர்களது காதல் விவகாரம் அந்த பெண்ணின் பெற்றோருக்கு தெரிய வர அந்த பெண்ணுக்கும் வேறு ஒரு இளைஞருக்கும் அந்த பெண்ணின் பெற்றோர் கட்டாய திருமணம் செய்து வைத்து விட்டனர். எப்படியாவது அந்த பெண்ணை பார்த்து விட வேண்டும் என ஏங்கிய ரஜினிகாந்துக்கு இந்த உண்மை தெரிய வர ரஜினிகாந்த் கதறி அழுதாராம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 1996ஆம் ஆண்டு கட்சி ஆரம்பித்து தேர்தலில் நின்றிருந்தால் அன்று அவர்தான் முதல்வர் என்று இன்று வரை செய்திகள் வந்த வண்ணம் உள்ளனர். அதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் அவருக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு. அந்த மோதல் போக்கு காரணமாக தனது திரைப்படங்களில் தொடர்ச்சியாக அவருக்கு எதிரான வசனங்களை புகுத்தி இருந்தார். ஒரு காலகட்டத்தில் நேரடியாகவே பத்திரிகையாளர் சந்திப்பில் அம்மையார் ஜெயலலிதாவை தாக்கி பேசினார். ஒரு கட்டத்தில் தீவிர ஆலோசனைக்கு பின் கட்சி ஆரம்பிப்பதிலிருந்து பின்வாங்கிய ரஜினிகாந்த் தனது ஆதரவான நிலைப்பாட்டை திமுக கூட்டணிக்கு வழங்கினார். அந்த தேர்தலில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று கருணாநிதி முதலமைச்சராக பதவியேற்கிறார். அதன் பின்னாட்களில் ரஜினி வாய்ஸ் அரசியலில் செல்லுபடியாகவில்லை. 1998 நாடாளுமன்ற தேர்தலிலும் ரஜினிகாந்த் திமுக கூட்டணிக்கே தனது ஆதரவை வழங்கினார். ஆனால் அந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. சுயநலத்திற்காக தான் ரஜினிகாந்த் இந்த அரசியல் நாடகத்தை அரங்கேற்றி அவரது ரசிகர்களை ஏமாற்றி விட்டதாக அப்போதைய செய்தித்தாள்களில் செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன. சென்னையில் உள்ள போயஸ் கார்டன் என்றாலே நம்ம நினைவுக்கு வருவது இரண்டே பேர் தான். ஒருத்தவங்க மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள், இன்னொருத்தர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். சர்ச்சைகளுக்கு பஞ்சமே இல்லாத போயஸ் கார்டன் 1991 காலகட்டங்களில் பரபரப்பாக இருந்திருக்கு. இன்னைக்கு வேணா போயஸ் கார்டனில் ரஜினிகாந்த் அவர்கள் தனிக்காட்டு ராஜாவாக இருந்திருக்கலாம். ஆனால் அன்றைய காலகட்டங்களில் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தப்போ அந்த தெருக்குள்ளே அவரால் ஈஸியாக போயிட்டு வர முடியாது. அதற்கு காரணம் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கு பாதுகாப்பு வாகனங்களும் செக்யூரிட்டிகளும் அதிக அளவில் இருப்பாங்க. ரஜினிகாந்த் வந்தாலே செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்களாம். இதனால் பலமுறை இன்னல்களுக்கு ஆளான ரஜினிகாந்த் அவர்கள் அம்மாவிடம் கோரிக்கை வச்சிருக்காரு, இவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லி. கொஞ்ச நாள் இந்த ப்ராப்ளம் சரியாயிரும், ஆனால் திருப்பியும் ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு நாள் ரஜினிகாந்த் பார்த்துருக்காரு, அங்கே ஃபுல்லாக பாதுகாப்பு வாகனங்கள் இருந்திருக்கு. ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தவர் காரை தெருமுக்குள்ளேயே விட்டுட்டு இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாராம். இவர் வர்றதை பார்த்தோன்னே பொதுமக்கள் நூற்றுக்கணக்கில் கூடி அங்கே ஒரு டிராஃபிக் ஜாமே ஆயிடுச்சு. இதனால் முதலமைச்சர் கார் போகிறதுக்கு வழி இல்லை. இதை பார்த்த ஜெயலலிதா அவர்கள் ரஜினிகாந்த் போகிறதுக்காகவே ஒரு சிறப்பு பாதை ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி அப்போது செய்தித்தாள்களில் பரபரப்பாக பேசப்பட்டதுங்க. 74 வயதான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நடிக்கிறதுக்கு இன்னைக்கும் பல இளம் கதாநாயகிகள் தயாராக இருக்காங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் கூட கோடி ரூபாய் கொடுத்தாலும் நடிக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே நடிகை யாருன்னா முன்னாள் உலக அழகி ஐஸ்வர்யா ராய் தாங்க. ஆமாங்க, எந்திரன் படத்தில் ரஜினிகாந்த் கூட ஜோடியாக நடிக்கிறதுக்கு முன்னாடி 4 படங்களை நிராகரித்திருக்காங்க. KS ரவிக்குமார் இயக்கத்தில் வெளியான படையப்பா படத்தில் முதல்ல இவங்க தான் கதாநாயகியாக அணியிருக்காங்க. இவங்க முடியாதுன்னு சொன்னதுனால அந்த வாய்ப்பு சௌந்தர்யாவுக்கு போச்சு. அதுக்கப்புறமா பாபா படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நடிக்க இவங்களை அணுகியிருக்காங்க. அப்பவும் முடியாதுன்னு சொன்னதுனால மனிஷா கொய்ராலா இவங்களுக்கு பதிலாக நடிச்சாங்க. அதுக்கப்புறமா சந்திரமுகி படத்தில் இவங்களை ஹீரோயினுக்காக பி வாசு கேட்டாரு, அப்பவும் முடியாது, அதனால நயன்தாராவுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இவங்க நடிக்க வேண்டிய படம் சிவாஜி, அந்த படத்திலும் என்னால் முடியவே முடியாதுன்னு சொன்னதுனால ஸ்ரேயா நடித்தாங்க. இவங்க நோ சொன்ன படங்களில் 3 படங்கள் செம ஹிட்டு, தூள் பறக்கிற வசூல் கிடைச்சிச்சு. ஆனால் கடைசியாக எந்திரன் படத்தில் எப்படியோ அபிஷேக் பச்சன் அமிதாப் பச்சன் கன்வின்ஸ் பண்ணி இவங்களை நடிக்க வச்சாங்க. சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வருவது ரஜினிகாந்த் தாங்க. அவங்க ஆசியாவிலே அதிக சம்பளம் வாங்குற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு பெண் பிச்சை போட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடிகிறதா? சிவாஜி படம் ரிலீஸ் ஆக போகிற டைம் பெங்களூருக்கு போன ரஜினிகாந்த் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்காரு, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருமா பக்கத்துலன்னு சொல்லி கேட்டிருக்காரு. உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, நீ வந்த க்ரௌட் ரொம்ப ஜாஸ்தியாயிரும், வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, நான் ஒரு கசங்கன சட்டை, ஒரு பழைய வேஷ்டி, ஒரு துண்டு போட்டுட்டு வரேன், போயிட்டு வருவோன்னு சொல்லி கோயிலுக்கு போயிருக்காரு. சாமி கும்பிட்டுட்டு ஒரு ஓரமாக அங்கே உட்காந்துருக்காரு. அப்போ அங்கே ஒரு பெண் இவர் யாசகம் கேட்டு, அதாவது பிச்சை கேட்டு தான் உட்காந்துருக்காருன்னு சொல்லி இவருக்கு 10 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரஜினிகாந்த் அவர்கள் கோவில் உண்டியில் 100 ரூபா போடுறத பார்த்துருக்காங்க. என்ன சார், நான் உங்களுக்கு 10 ரூபா போட்டேன், நீங்கள் 100 ரூபா போடுறீங்க, நீங்கள் யார் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னொன்னே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க குஜராத் பெண்மணி. அப்புறம் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு, இல்லைம்மா, நான் யாருன்னு என்னை உணர்த்துறதுக்கு இந்த சாமி செய்த ஒரு நிகழ்ச்சியான செயலாக தான் இதை நான் பார்க்குறேன், நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. அப்போ அந்த பெண் திருப்பி அந்த 10 ரூபாயை கேட்குறப்ப சொல்லியிருக்காரு, இல்லை இது என்கிட்டே இருக்கட்டும், ஒரு ஞாபகார்த்தமாக நான் வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு.
சென்னை ராமாவரம் தோட்டத்தில் வைத்து எம்ஜிஆர் அவர்கள் ரஜினிகாந்தை அடித்ததாகவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிகை லதாவை ஒருதலையாக காதலித்ததாகவும் அவரிடம் அத்துமீறி நடந்து கொண்டதால் கோபமடைந்த எம்ஜிஆர் அவரை ராமாவரம் தோட்டத்தில் வைத்து அடித்ததாக பல ஆண்டுகளாக பேசப்பட்டு வருகிறது. அந்த லதாவுடன் சேர முடியாத காரணத்தால் அதே பெயருடைய மற்றொரு பெண்ணை திருமணம் செய்தார் என்றும் கூறப்படுகிறது. இது குறித்து விளக்கமளித்த நடிகை லதா அவர்கள், ரஜினிகாந்த் மிகவும் நல்ல மனிதர், நானும் எம்ஜிஆரும் பல படங்களில் ஒன்றாக நடித்துள்ளோம், அதனால் எம்ஜிஆருக்கு என் மீது தனி பாசம் உண்டு, அதை நான் பெருமையாகவே கருதுகிறேன். ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் என்னை காதலித்ததாகவும் என்னை தொந்தரவு செய்ததாகவும் வரும் செய்திகள் அனைத்தும் வதந்தியே. ரஜினிகாந்த் ரொம்ப நல்ல மனுஷன், எளிமையானவர், புகழின் உச்சியில் இருந்தால் கூட முதல் படத்தில் நடித்த போது எப்படி இருந்தாரோ தற்போதும் அதே போன்று எளிமையாக உள்ளார். என்னுடைய குடும்ப நண்பரும் கூட. அவர் வீட்டில் விசேஷம் என்றால் லதா ரஜினிகாந்த் என்னை அழைப்பார், நானும் போவேன். என் வீட்டில் விசேஷம் என்றால் ரஜினிகாந்தும் வருவார். ரஜினிகாந்தை எம்ஜிஆர் அடித்தார் என்றால் ரஜினிகாந்த் மண்டபம் கட்டும்போது பல பிரச்சனைகளை சந்தித்தார், அதையெல்லாம் தீர்த்து வைத்தவர் எம்ஜிஆர் அவர்களே. ரஜினிகாந்த் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்த போதும் உறுதுணையாக இருந்து எம்ஜிஆர் அவர்களே ரஜினிகாந்தை காப்பாற்றினார். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் எப்படி ரஜினிகாந்தை அடித்திருக்க முடியும் என லதா கேள்வி எழுப்பினார்.